अन्ने अन्ने ये सिपाही अन्ने अन्ने ये सिपाही நம்ம ஒரு நல்ல ஒரு எப்பறம் கெட்டு போசனே சொன்னா விக்கேரி அங்க சொல்லாவிட்டா மானகேரி அப்படி சொல்ல காட்டு முள்ளகில்ல ரெண்டு ஜோடி ரெண்டு சேர்ந்து கிட்டா பாட்டு இல்லாம தாளம் ஓடுது தாளம் இல்லாம பாட்டு பாடுது தாளத்தோட மேலத்தோட உம்மள ஓக்குது தாளத்தோடு தாளத்தோடு மேலத்தோடு கொஞ்சம் மியூசிக் நல்லா மண்ட குழுப்பேர்ன மதம் கொண்ட பூண்டை என்ன புண்டையோ போங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு ஆமாடா ஆமாடா இல்ல கேட்கின்ற கேள்விகளுக்கு அச்சம் அச்சம் மடம் மதம் ஞானம் ஞானம் பயம் பயம் பயிர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஐயன் புலன்களை இழந்து சாமி என் புண்ணுல எங்க அடக்க முடியல இன்னும் ஐயன் புண்ணுல போய் நான் எங்க போய் அடக்கிறது சொல்லுங்க அஞ்ச பஞ்ச பூதங்களை நெஞ்சில் வைத்து மகா ஜாக்கிரத்தை விட்டு என் அருகாமல் ஓடி ஒன்று மகா ஜாக்கிரத்தை கேட்க வேண்டும். எந்த மகால இல்ல மனதில் மகா ஜாக்கிரதை கேட்க என் அருகாமல் இருக்கக்கூடிய எழுது மந்திரி தோழனே தோழனே தோழனே
ஒரே நொடிக்குள்ள ஆமா உன் உயிரை வதம் செய்ய விடுவேன் ஜாக்கிரதை. என்ன சொல்ற? உண்மைதான் சாமி, என் கூட்டுக்காரிக்கு நான் ஒரே புருஷங்க. மித்தவங்க 10% கட்டிருக்காங்க. அது உங்க சௌரியம். அது அப்ப நீ மட்டும் ஒரே பொண்டாட்டி கட்டணும், மித்தவங்களும் என்ன ஜோப்ல கைவிட்டு இதை பொல பண்ணுவியா? லண்டன் புடிதான் ஜோப்ல கைவிட்டுட்டே கிடக்குறேன். நானும் மின்னந்து பாக்குறேன், ஜோப்ல கைவிட்டு அசாத்து நாபிக்கிட்டே கிடக்குறேன். ஏய் வேலைகளை கொடுக்குறேன், சும்மா லீவுல கிடக்குதா? சரி நான் தமிழ்நாடு வருகிற பொழுது நான் யார்? என் பெயர் என்ன? நான் இந்த நாட்டு அரசன். என் வீர தினங்கள் கலைக்கிறீர்கள். சாமி பெருமாளப்பா, சாப்பிடுறியா? சாமி பெருமாளப்பா, சென்றாய் சுப்பராய சாமி, நீ கோயில தான் குடிக்கிறியா? குடிக்கிறாளா? அல்ல, கல்லுமத்தாடு குடிக்கிற. அப்படி கோயில தான் குடியிருக்கிறியா? நீ எங்க இருக்கிற? என்ன யார் யார் அடிக்கிறாங்களோ எல்லாத்தையும் நல்லா வச்சுட்டு அது உப்பு இருக்குதுடா உனக்கு. ஆல்ரெடி இருக்குதுங்க. இல்ல மூளை அண்டையில மூளை உனக்கு எவ்வளவு இருக்கு? இல்லப்பா மண்ட மூலப்பா. நான் யார்? என் பெயர் என்ன? எந்த நாட்டு அரசன்? எந்த நாட்டுக்கு அரசன்? என் வீரதீரங்கள், என் பராக்கிரங்கள், என் விருத்தாந்திரங்கள், என் புஜப்பலங்கள் சுவாமி உனக்கு தெரியுமா? என்ன நல்ல நாட்டுக்கு நாடு மகா நாடு. என் நகரத்தின் பெயர் ஏர்கோல்பட்டி. ஏர்கோல்பட்டிக்கு சேர்ந்த பத்ரகாளி கோம என்றால் நம்மளை போல நாடகாருக்கு ஒரு தாய் திருநாடு. ஊட்டுக்காயா தாய் திருநாடு. ஆண்களாக பிறந்தவர்கள், அப்ப பெண்களாக பிறந்தவர்கள், அருமை தாய் உள்ளங்களும், நமது அருமை தாய் உள்ளங்களும், யாவற்ற பேர்களும் பெய்கின்ற பணி என்று பாராமல் தெய்வீக சபை அமர வைத்து தீப ஒளி கொடுத்து எதற்காக அரங்கேற்றம் செய்தார்? திம்மராய சுவாமி திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஸ்ரீமந்த நாராயணன் பெருஞ்சாதி பெருவேடியாட்டம் என்ன கேப்ப வந்தாங்க. எப்படி பார்த்தா 550 ரூபாய்க்கு மேல போகும். நல்ல பெருவேலை பிஞ்சாட்டுக்குது. வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணன் திருவிழாவை முன்னிட்டு எப்படி மார்கழி மாசம் ஏகாதேசை முன்னிட்டு எந்த செஞ்சு சர்க்கஸ் அவங்க இல்லைனாலும் நீ பல ஏகாதேசை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்றிரவு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார். வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? ருக்குமான் கதை. இந்நாடகத்தில் நான் யாரு? என் பெயர் என்ன? தென் திசை ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ யமதர்மே. சீமதல மகர சே மரதே போ மரதே போ மரதே போ மரதே போ நக்கீடாரா நக்கீடாரா கிளவி புண்டிய நக்கீடாரா. மூடுற வாயி யாரு வாய? முன்னாடி மூடுறா. முன்னாடி மூடு, பின்னாடி மூடு. இந்த கை சும்மா தான் இருக்குது. மூடி 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 மின்ன சொல்லுங்கள மூடி மூடுத ஒரே தவிர்க்கல. வாயாரா மூடுவாங்க. இப்ப நீ தானே சொன்ன மூடி மூடுன்னு. ஒரு மனிதனுக்கு துவாரங்கள் 3. ஓ துவார்த்தவா? உண்மைதான். நான் மூடி மூணா 2 குண்டு ஒரு பழம் இருக்குது. நான் இந்த கணக்கு வச்சுக்கிட்டேன். ஒரே கையில குமிச்சு 2 மூடு. பின்னாடி திரும்பு மூடிச்சு பாக்கணும்.
என் அறியாமல் இருக்கக்கூடிய எழுத மந்திரியே பேச இல்ல தாயா கல்லுக்கு தலகா இருந்துச்சு அதனால கொண்டு வச்சுக்கிட்டேன் செங்கலுக்கார காத்தால கணக்க பாரு எங்க போ 10 கல்லு கூத்தடிச்சு போன எங்க கல்லு அந்த ஐயா மடி தூக்கி போயிட்டு என்ன பண்றது என் பெயர் எறும்பு முதல் யானை முதல் எறும்பு வரை உண்மைதான் சரி உயிர் ஜீவன்களை பிடிக்கக்கூடிய என் பெயர் யமதர்மனா இருந்தாலும் சாமி ஒரு 30 வருஷம் முன்னே எங்க பாட்டிய புடிச்சிட்டு போனீங்க நீ தானே புடிச்சிட்டு போன உண்மைதான் எங்க பாட்டி நல்லா இருக்கிறாளா ஏன் கேக்குற இல்ல எங்க பாட்டி நல்லா இருக்கிற மாசமா இருக்குதா என்ன பண்ணிட்டு இருக்கிறா இப்படி தோட்டத்துல பூக்கு பொறிட்டு இருக்கிறாளா என்ன பண்ணிட்டு இருக்கிறா ஏன் கேக்குற இல்ல கேக்குற என்ன பண்ணிட்டு ஏண்டா உயிர்களை பறித்து வானத்திலே பறக்க விட்டு உருவத்தை இந்த மண்ணுக்கு உரையாக்கி விட்டு தாக்கத்தை அசாத 10 செம்பிளாடு மேய்ச்சிருக்கலாம் குளிர் கம்முன்னு கட்டி பிடிச்சி படுத்து கிடக்கலாம் என்ன பண்றது என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் என்னையும் பெற்றாலே என் தாய் அம்மா அசாத ஒரு நாளைக்கு 1000 கல்ல எடுத்திருந்திருக்கலாம் என்னது புண்டைக்கான புள்ளன்னு பெற்றிருப்போம் 10 மாதம் சிரிக்கிறாங்க 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமர்ந்து வாடா மகனே வாடா மகனே அப்பா மகனே அப்பா மகனே என்னை எப்படிப்பா பெற்ற மகனே அப்பா இந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட நான் எப்படா சொல்றது பெற்ற தந்தையை மகனை பெற்பது தந்தையோட கடமை இல்லவா உண்மைதப்பா எப்படி என்னை பெற்றாய் இந்த ரகசியத்தை இருந்தாலும் சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது உனக்கு எப்படி பெத்த தெரியுமா எப்படி உங்க அம்மா நான் ஓத்து பெத்தேன் உங்க அம்மால ஓக்கதான் போலாம் அப்படி சொன்னாலும் அடிக்கிறேன் இப்படி சொன்ன என்ன பண்றேன் இப்ப நான் என்ன பண்ண ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற கொடு ஞாபகம் ஏன் தம்பி எங்க அம்மாவுக்கு என்னடா ஆகுது சென்னையாவது இப்ப சென்னை போலாமா போலாமா பெற்றெடுத்த தாய் தந்தைகள் சொல்கிறேன் பெற்றெடுத்த எனது தாய் நண்பனகளே
அடி ஒத்தன ஒத்த போன வாரம் இப்படிதான் இதே ஆளு சூரவேசம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து யம தரும போன வாரத்துல சூரவேசம் போட்டு அடி ஒத்தன ஒத்த அவளை அடிச்சல்ல அங்கங்க கை சோட்டு நீங்க போச்சு என்னது பொருள் நீங்க கால் சொட வீங்கி போச்சுங்க. சரி நேரம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னு எங்க வீட்டுக்காரி சொன்னேன் பிள்ளைக்கு எக்கச்சக்கமான அடி அங்கங்க வீங்கி போச்சு கொஞ்சம் அப்படியே மூ போட்டு கொஞ்சம் உரி உரின்னு யோசிக்கிறேன். ஒரு பாட்டு வீட்டு போன எங்க வீட்டுக்காரு பிள்ளை அடி இன்னைக்கு ஒத அங்கங்க கை சோட்டு வீங்கி போச்சு கொஞ்சம் மூ போட்டு அப்படியே லேசா உரி உரினாங்க கை காலுங்க. சரி சரி அப்ப எங்க வீட்டுக்காரு கேக்குறான் மாமா இப்ப ஒரு 10-20 நாள் போயிட்டு இருக்கிறீங்க யாரு இப்படி கை கால வீங்குறப்படி அடிக்கல இப்படி அங்கங்க வீங்குறப்படி அடிச்ச ஆளு யாருன்னு கேட்க எங்க வீட்டுக்காரி நான் யாருல பிள்ளை சீலாய்க்கு துற போயிருந்தானே பொண்டா வாயன் அவன் ஆயில பூஜை செய்ய இதுல சம்பாதிச்சு போற வீட்டுக்காரன் இல்லையா வீட்டுக்காரன் மேல ஒரு பாசம் வீட்டுக்காரன் மேல என் மேல இருக்கிற பாசம் ஆளை போற அவனை போற முகர புடிச்சு அவ பாட்டுக்கு பேசுறான் மனைவி. ஆமா சரி இன்னைக்கு சுட்கேஸ் எடுத்து வந்தேன். இன்னைக்கு எங்க மாமா கூத்துனா ஏறுகள் பிடிக்குதான் அண்ணன் நம்ம சிவாலயம் தான் கூப்பிட்டுக்கிறாங்க. அவன் இன்னைக்கு இந்த பொண்ணு வாங்கி வரானா மறுபடியும் வருவானோடு தான் இருக்குது அப்படின்னு. சரி மாமா இன்னைக்கு வந்தா அடிக்க கூடாது போய் ஏற்கனவே சொல்லிருந்தான். அதுக்கு நான் சொன்னேன் எங்கிட்ட தேடியோடு போய் சொன்ன கேட்கறதே
உன் மனைவினாலும் ஒரு நாள் என் முகத்தை காண்பதில்லை. அவன் சொன்னால் சொல்லட்டு, போனால் போகட்டும் போ. என் அருகாமல் நின்று கொண்டு நான் தேவடி விட்டு போயினா பாட்டு பாடுற பாரு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. போனால் போகட்டும் போடா, எலும்புக்கும் சதைக்கும் மருந்தும் கண்டேன் இன்னொரு மருந்து கண்ணாயா. அப்படி நண்பா, ஒருவனடா அது நாளும் எனக்கு சிறந்த சரியான புக்தி மந்திரி நீதான். ஐயோ, உனக்கு தகுந்த புளிச்சி மந்திரி மந்திரி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? என் தாயோ தயானா தேவி. தந்தையார் சூரிய பகவான். சூரிய பகவான் உண்மைதான். சூரிய பகவானுக்கும் தேவிக்கும் நான் மகனாக பிறந்து நான் ஒண்டி விருவன் பிரிந்தேனா? ஆமாங்க. என் உடன் பிறந்தவர்கள், கூடி பிறந்தவர்கள், கூட்டுப்பால் உண்ணவர்கள், சேர்ந்து பிறந்தவர்கள், யானைப்பால் உண்ணவர்கள். என் உடன்பிறப்பு எத்தனை பேர் பிறந்தோம்? அக்கா காசு கொடுக்கா. 10 ரூபாய் கொட அக்கா. வாங்கிட்டு போ. அக்கா
இப்பொழுது உனக்கு புரிந்ததா என்ன? ஒன்னும் புரியல சாமி, அமைதியா இருக்கிற. இப்ப சொல்லுங்கள். சாயா தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் இந்த யமதர்மன் ஒருவன் பிறந்தேனா? என் தம்பி சனி பகவான். ஓ, சனி பகவான். உண்மைதான். யமதர்மன். யமதர்மன். ஆமா. இருவருக்கும் ஒரே ஒரு தங்கை கங்காதேவி. 3 பேர் பிறந்திட்ட போது நண்பா ஐயா, எனக்கு என்ன தொழில்? என்ன கேட குதி சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தொழில்? நீங்களா? யானை முதல் நீ கை போடு, கை போடுங்க. நீ கை போடுங்க. எந்த கை சொல்ற? அங்க பழைய தோஷம் மேல கை போடுங்க. யானை முதல் யானை முதல் எறும்பு கடைசி வரை, எறும்பு வரை இந்த பூ உலகில் ஆமா உயர் ஜீவன்களை ஒரே நொடிக்குள்ள உயிரை நான் எடுக்க வேண்டும். ஏனென்றா நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆமா, நீ இருக்கிற இடம் அது எப்படியா நண்பா? ஒருவேளை நீதி தவிர்த்து விட்டால் என்ன ஆகும்? அதர்மம் செய்தவனுக்கு ஆமா என்ன தண்டனை? சரி. தீம்பு செய்தவனுக்கு என்ன தண்டனை? நல்லது செய்வனுக்கு என்ன? நேர்ம வழியில் இருப்பவனுக்கு என்ன தண்டனை? ஆமா நண்பா, என் இடத்திலே நான் உயிர் பெற்று அந்த உயிரை எங்க நான் அனுப்பி வைப்பேன்? தெய்வலோகத்து கண்ணிங்கள் மாதரையிடம் தான் நான் அனுப்பி வைப்பது. நண்பா ஐயா, அந்த மாதர்கள் பார்த்து ஒரு டாக்டர் என்றால் அனைத்து உயிர்களுக்கும் ஒரு கடவுள் மாறி. அந்த டாக்டர் ஒரு கத்தினால் ஆபரேஷன் செய்தால், அதனால் செய்தால் அவனுக்கு என்ன தண்டனை? தண்டனை அப்படி என்பதெல்லாம் அங்கே காணலாம். சரி சரி. என் தம்பிக்கு அவனுக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? நண்பா, எப்பேற்பட்ட மனிதர் இருந்தாலும் சரி, சரியான நேரத்தில் உச்சக்கட்டத்தில் சரியான ராசியில பிறந்திருந்தால் அவரை நான் என் தம்பி பிடிக்க மாட்டான். உலகில் மனிதனாக பிறந்து எப்பேற்பட்டவன் இருந்தாலும் சரி, அவனை சனீஸ்வரன் சனி ஆட்டுவான். உண்மைதான். அவனை பிடித்து 7 சனி, ஜென்ம சனி இப்படி சொல்லக்கூடிய 7 சனி, ஜென்ம சனி, பொந்து சனி. அதை பாத்துருக்க மாட்டேன். மடகினி இல்லைங்க, பொந்து சனி இருக்குதுங்க. தப்பா நினைக்காத. எவன் வந்து பொந்து சனியை புடிச்சிட்டானோ இருக்கிற காடு கரை தோட்டம் அப்பேற்பட்ட தொழில் என் தம்பிக்கு. தப்பா நினைக்காதீங்க. அதை விட்டவன் தான் சாமி கணக்கு கோடியான கோடி பேர் பணத்தை விட்டுருக்கு. மந்திரி, என் தங்கைக்கு கங்காதேவிக்கு நம்ம உயிர் ஜீவன்கள் அனைத்துக்குமே நீர் வந்து வேலை. உண்மைதான். சரி. என் தங்கை இல்லை என்றால் நம்ம உயிர் வாழ்வதில்லை. முடியாது. சரியான பொறுப்பு எங்களுக்கு 3 பேர்களுக்கும் அப்படி ஒப்படைத்து நான் எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் வேடத்தை பாராட்டி ஒரு உயிர் ஜீவன்களுக்கு பிறந்த நேரத்தை கழிக்கக்கூடிய அப்பேறப்பட்டவர் ஆசிரியாக வழங்க வரக்கூடிய நமது அண்ணன் ஆறுயிர் நண்பன் கிருஷ்ணன் அவர்கள். நண்பா, தொண்டலி பஞ்சாயத்துக்கு ஏற்கோள்பட்டியில சிறந்த ஜோதிடர் யாருன்னா நமக்கு தெரியும், கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. நான் சின்ன வயதுல இருந்த கண்டிப்பா அப்பேற்பட்ட அண்ணன் என் வேடத்தை பாராட்டி அவருடைய சொத்துல இருந்து 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இன்னும் நண்பா, சொல்லப்பட்டிக்கு சேர்ந்த என் ஆறுயிர் மச்சான் நண்பன் மதன் அவர்களும் என் உடன் பிறந்த என் பிறப்பு என் தங்கை சகோதரி உண்மைதான் பெண்மணி அவர்களும் வேலத்தை பாராட்டி கொஞ்சம் பண்ணுவார்கள். கோவிந்தன் அவர்களும் அனைத்து கலந்தவர்களுக்குமே அங்க வரப்போ கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்மளை பெற்ற போல் தந்தை போல் பாவித்து இவங்களை எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த ஆண்டவன் அருள் பெற்று எப்படி வைத்திருக்க வேண்டும்.
நம்மளுக்கு அன்பளிப்பு அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை பார்க்க வந்த ரசித்த பெருமக்களுக்கும் ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த நமதர்ம தாய்மார்களும் யாவற்ற பேர்களும் வாழையடி வாழையாக ஆந்திராவில் பள்ளி கொண்டிருக்கிறாரே சீனிவாசன் எம்பெருமான் அந்த நாராயணன் அருள் பெற்று குளியும் நேரத்தில் காலையில் இப்பேற்பட்ட நேரத்தில் ஏகாதசி நன்னாளில் அவங்க குடும்பத்தை வாழ்த்துகின்றோம். அந்த ஆண்டவன் அருள் பெற்று வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இன்னும் சின்னதர மாமா அவர்கள் அவர் கேட்டுக் கொடுப்பது கேளாத கொடுப்பது தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய எனக்காக அன்பளிப்பு 50 ரூபாய் அளித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்க வேண்டும்? பத்தினி பாரத இவளாட குருதத்திற்கு பாலி எப்படி பத்தினி பாரத இவளாட குருதத்திற்கு பாலி மேச்சேரி அம்மன் காளி கோபுரம் எப்படி வருடு வருடு ஓங்கி வளர்கிறதோ அதை போல அவர் குடிதான் வளர வேண்டும். இரவு நேரத்தில் ஆண்டவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நான் இருக்கக்கூடிய இருப்படம் எங்கே
ஐயா, நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? தென் திசை. ஓ, தென் திசை. உண்மைதான். சரிங்க. நீ தென் திசையில ஆண்டிருந்தாலும் நண்பா, என்ன வேலை? தூரம் எனக்கு நான் ஒரு மனிதனாக பிறந்து எனக்கு உயிர் ஜீவன்களை பிடிக்கக்கூடிய வரம் கொடுத்தது யாரு? யாரு? நண்பா, ஐயா, உலகெங்கும் பேரு புகழ்பெற்ற எம்பெருமான் சீனிவாசன். ஆமா நண்பா, ஐயா, அந்த முக்கன் பிடித்த பரமேஸ்வரன் இடத்திலே நான் வரவாங்கி எனக்கு இப்பேறப்பட்ட தொழிலை அந்த ஆண்டவன் அருளால நான் பெற்றேன். உண்மைதான். என்ன தொழில்? கை தொழிலா? உன்னை உயிர் குடிக்க போற வேணாம் சாமி. ராகவன் சாரி பிடித்து கரகரன் அடித்து கல்லிலே ஒழித்து வருகின்றேன். நண்பா, இருந்தாலும் எனக்கு ஒருவனுக்கு அந்த கடவுள் தொழில் கொடுத்திருந்தாலும் எனக்கு பணிவிட செய்ய சித்தர் புத்தர்கள் இருக்கின்றார்கள். அன்னவர் அழைத்து எவன் ஒருவன் தீம்பு செய்தானா, சரி, இல்லை நல்லது செய்திருக்கான கட்டெடுத்து பார்த்து நல்லது செய்தவனை எங்க அனுப்ப வேண்டும், தீம்பு செய்தவனை எங்க அனுப்ப வேண்டும் என்று, எப்படி உயிர் ஜீவனை பிடிக்க வேண்டும் என்று நான் பார்த்துக் கொள்வேன். நண்பா, எவனுக்கு ஆறு முடிந்தது என்று சித்திரவத்தனை அழைத்து கட்டெடுத்து பார்க்க வேண்டும். மகாராஜா வணக்கம். ஆகட்டும். சித்தர்ல பொறுத்தவரை இவங்க நாங்க வைகாசில பொறுத்துவோம். நாங்க சித்தர் புத்தர். ஓ, சித்தர் புத்தரா? மகாராஜா, 4 திசையும் போன நாடு. ஆனா பண்ணவாடி பழனிமா பருத்திக்காட்டு குப்பாயி. பண்ணவாடி பழனிமா பருத்திக்காட்டு குப்பாயி. ஆமா, அப்படியே பேர் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிற? ஆமா, அப்படியாப்பட்ட ஒரு கருமல வை. எப்படி ஆண்டி அடிச்சுவேன், அநியாயம் செஞ்சவன், காசு அடிச்சுவேன், தப்ப கடிச்சுவேன், அப்படியாப்பட்ட ஒரு கருமல வை என்ன பண்ணிக்கிறா? இப்படி என்பெருமானுடைய அந்த விரதத்தை சில பேர் அதனால பேரப்பட்ட சதிக்கார சண்டால துரோகி இவளை செய்து விட்டு அந்த எம்பெருமானை ஏகாதேசி விரதத்தை பிடித்து விட்டாளாம். ஏகாதேசி விரதத்தை சில பேர் கொண்டதுனால அவன் நம்மளுக்கு பகவானுடைய பாதவளுக்கு எடுத்து கிட்ட ஆட முடியல சாமி. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டுல குடிப்படைகள் எல்லாமே சனிவார விரதம் ஏகாதி விரதம் இருந்ததுனால அனைத்து நாட்டு மன்னர் குடிப்படைகள் எல்லாம் அதாவது பகவானுடைய பாதம் போய் சேர்றாங்க சாமி. பகவானுடைய பாதமே போய் சேர்றாங்க. எவள் பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, துன்பங்கள் செய்திருந்தாலும் சரி, நீதி நேர்மை அநியாயம் தெரிந்திருந்தாலும் சரி, கடைசி முறையாக அந்த எம்பெருமான் ஏகாதேசம் சீனிவாசன் ஏகாதேசத்தை பிடித்ததுனால அந்த ஆண்டவனுக்கு நிகராது யாருமே கிடையாது. அவங்களை நான் ஒரு பொழுது உயிர் பிடிக்க முடியாது. நல்லது என்ன எதுன்னு தெரியாது, கெட்டதுதான் தெரியும். ஒரு குடும்பத்துக்கு இருக்கிறது ஆமா, இப்படி கெட்டதான் தெரியும் ஒழிஞ்சு நல்லது இவனுக்கு என்னன்னு தெரியாது. அப்படினாலும் இவனுக்கு என்ன கோபுரத்தான் தண்டனை கொஞ்சம் பொறுங்க. அதனால அந்த பகவானுடைய இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடிச்சதுனால இவங்கிட்டையும் பகவானுடைய 4ஆம் இவனுக்கு கிடைச்சி போச்சு. பகவான் தொடர்ந்து இருக்கிறாரு. செய்யறதெல்லாம் தப்பு செய்து விட்டு அந்த பகவானை கடைபிடித்து விட்டார்கள். அந்த பகவானுக்கு நிகராது யாரும் கிடையாது. நான் பிடிக்கக்கூடிய எனக்கு தகுதி இல்லை. பிறப்பிட போ. சரி, நான் வர்றேன். பகவானே, ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோமாளிக்கான கோமாளி அவங்க மாமியார் வச்சிருக்கிற அப்படி. ஆமா, தாயும் மாமியார் ஒண்ணுதானே. இப்படியாப்பட்ட ஒரு கொடும்பாவி இந்த கோமாளி பிடிக்கலான்னு போனேன். இவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன?
இந்த கண்ணு முன்பதாக ஒரு மாமையா என்று பாராமல் பார்த்தான் அல்லவா? இவனை 2 காலும் கைத்தினால கட்டி மேலேந்து கீழே தொங்க விடணும், மேல இழுக்கணும், போட்டு கடைச்சி முட்ட முறையாக இவனை அணுவணுவாக சித்திரவதை செய்து பிடிக்க முடியணும். இருங்க 4 பேர் மானத்துக்கு இருக்கிற மாமியால ஏன் வச்சிருந்தனால கேளு சொல்லி பாக்கலாம். எங்க மாமியார் நோம்பி மாரியத்தை நோம்பி போட்டிருந்தாங்க. மாரியத்தை நோம்பி போட்ட உடனே சரி நான் எல்லா வீட்டுக்கும் உரம்பு சொல்ல போடுமில்ல, நான் கரகணக்கத்துக்கு கங்கணம் கட்டி இருந்தேன். சரி மாமியாளுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன், அத்த வார்த்தை எங்க ஊர்ல மாரியம்மன் நோம்பி போட்டிருக்காங்க, நோம்பி எடுக்கணும், நோம்பிக்கு கரை எடுக்கிறேன் வார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி சரி மாமியா வந்துட்டா. சரி வரக்குள்ள எங்க மாமியா வந்து 10,000 ரூபாய் பட்டு சீலை கட்டிட்டு வரேன். மறுபடியும் நோம்பிக்கு பாருங்க. ஆமா பட்டு படம் கட்டி போடுவேன். எங்க வீட்டுக்காரி 250 ரூபாய் பட்டு சீலை. சரி நான் கோயில சுத்திக்குள்ள 2 பேரும் குச்சி போட்டுட்டு இருக்காங்க. சரி இந்த பக்கம் பார்த்தா 10,000 ரூபாய் பட்டு சீலை எங்க மாமியா, இந்த பக்கம் வந்து 200 ரூபாய் சீலை எங்க வீட்டுக்காரி. சரி இது கரங்களை எடுத்து பக்கம் வச்சுட்டு சரி வீட்டுல உரம்பு நிறைய இருக்கிறாங்க, நம்ம ஏதோ டவுனுக்கு போய் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு சினிமாவுக்கு போயிட்டேன். சரி சரி இவங்க என்ன பண்ணாங்க, சாயங்காலமா பொங்கல் சுத்து பொங்கல் வைக்கல அம்மாக்காரி மகசீலையும் மகசீல அம்மாக்காரி மாத்தி கட்டிட்டாங்க. அம்மா அந்த பட்டு பழைய கொடு நான் கட்டிக்கிறேன். ஏன் சீலை நீ கட்டிக்க, சீலை மாத்திக்கிட்டாங்க. சீலை மாத்திக்கிட்டு நம்மளுக்கு தெரியல, இந்த சமாதான் தெரியல. தெரியல. நான் சினிமாவுக்கு போயிட்டு இடைவேளையில போட்டது படம் போட்டாங்க. சரி அதை பார்த்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சரி நேரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பெட்டுக்கட்டுல எங்க மாமியை படுத்து இருக்கேன். இத்தனை இப்ப சீலைய பார்த்தா மாத்தி இருக்குது. பொறுப்பா பார்த்தேன், என்ன போல லைட் ஆஃப் இருக்குது, நெருப்பூச்சி அடிச்சு பார்த்தேன். ஓ 250 ரூபாய் சீலை இதான் நம்ம வீட்டுக்கு படுத்துருக்கான். அப்படி அசாத காலை போய் சென்னை பட்டு எடுத்து வச்சா. என்னது சொன்ன அப்படி பண்றது ஆமா ஆமா அப்படி அப்படி சேர்ந்தாய் பட்டு ஒதுக்கிறாள். நான் என்ன நினைச்சேன்னா வீட்டுல உரம்பு இருக்குது, இந்த துப்பு கட்ட மட்டும் கொண்டு புத்தி காண மாட்டேங்குது. வீட்டுல இருக்கிறா இன்னும் உரம்புல வீட்டு இருக்குது, இந்த காலம் புத்தி இருக்குது அப்படி இவனை நினைச்சிட்டு நம்ம கிட்ட கச்சி துணி எப்படி இருக்கும். என்ன பண்ண படக்குன்னு வாய் பிடிச்சி கட்டி விட்டு பெட்டு கட்டில போட பண்ணிட்டேன். எனக்கு அப்பயும் ஒரு சின்ன சந்தேகம் மாமியால, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். என்ன எப்பயும் ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படி சின்ன சந்தேகம் தான். சரி நான் என்ன நினைச்சேன்னா 15 நாள் கேப் போட்டா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா. சரி 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 காத்தால எழுந்துச்சு பல்லு வேலைக்கிட்டு மாடு பிடிச்சி கட்டணம் போயிட்டேன். வந்து பார்த்தா 2 பேரும் ஒரு சுட்டு சுட்டு பிடிச்சி சண்டை போடுறாங்க. குறியா சீலையா மாமியா கேக்குறா குறியா அப்படிங்கிறால அடடைக்கு சண்டை போற மைத்தி மதி பிடிச்சி சண்டை போடுறாங்க. அப்படி கிடுக்கு வந்தேன். அத்த பேசாதரு வீட்டுல உரம்புற கெடா கறி தின்றுக்க மாட்டேன், உனக்குன்னு ஒரு செஞ்சு அவளை வளர்த்துருக்கிறேன். கோழி எடுத்து குழம்பு வச்சு போல வச்சு அடி போட்டா எந்த கோழி வைக்கிற திரும்பி பார்த்தா மாத்திட்டு இருக்கிறாங்க. பண்டாலே கெதி பண்ணிவிட்டு கோழிச்சால காசு வாயிட அப்படிங்கிறான். இதாங்க எங்க மாமியால அப்படி இப்படி பண்ணி விட்டுங்க நடந்தது. இருந்தாலும் அந்த வைகுண்டு ஏகாதசி கடைபிடிச்சனால இந்த கோமாரிக்கு தெய்வ பதிவு நீங்க மாத்தி போடாது மகாராஜா. இன்று தினமாக அந்த ஒன்னானப்பட்ட பரம்பரையிடம் நான் வரப்பெற்று எனக்கு தொழில் என்பதே இல்லை. ஆமா யாரை பிடித்தாலும் ஏகாதசி விரதம் விழுந்தோம் என்று குறித்து விட்டார்கள். எனக்கு இந்த தொழிலுக்கு விமோசனம் கிடையாது. நான் உடனடியாக பிரமனை சென்று அந்த ஆண்டவனிடத்தில் இதுக்கு என்ன என்று வரங்கள் வழங்க வேண்டும். சென்று ஆகட்டும் வருகிறேன்.